குட் மார்னிங். இல்லஸ்ட்ரேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் தட் இஸ் ஆர்டிபி, எம்டிபி, பாஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் 109. ஃபினான்ஷியல் கேரண்டி டாபிக்லேருந்து வருது. ஃபினான்ஷியல் கேரண்டிஸ்னால் என்ன நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த சம்மில். அதாவது ஆன் ஏப்ரல் 2011 சன் லிமிடெட் வந்து கேரண்டி 10 lakh லோன் ஆஃப் சப்சிடரி மூன் லிமிடெட் which banks STK has provided Moon Limited for 3 years 8%. Interest payments are made at the end of each year. Principal repaid at the end of the term. Sun Limited had not issued the guarantee. Bank Limited would have charged Moon Limited in the interest rate of 11%. On 31st March 2002, there is 1% probability that Moon Limited may default on the loan in the next 12 months. If Moon Limited defaults on the loan, Sun Limited does not expect to recover any amount from the Moon Limited. On 31st March, there is probability of 3% Moon Limited may default on the loan. Next 12 months, if Moon Limited defaults the loan, Sun Limited does not get any recover amount from the Moon Limited. Provide the accounting interest for the 109. See, இது வந்து தான் கேள்வி. அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க, கேள்வியோட சாராம்சம் நம்ம பார்த்தாச்சு. 10 லட்ச ரூபா 8% லோனு வித்தவுட் கேரண்டி 11%, லோன் 23 years, இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் வருஷம் செலுத்துங்க, பிரின்சிபல் வந்து 3 வருஷம் செலுத்துங்க. சன் லிமிடெட் கேரண்டி ஃபீஸ் சார்ஜ் செய்யவில்லை. யார் தான் கேரண்டி கொடுக்குறா? சன் லிமிடெட் கேரண்டிஸ் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் ரெக்கக்னேஷனு கேரண்டி இல்லாமல் 11, கேரண்டியோட 8%. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 3%. 10 லட்சத்துக்கு 3% போட்டால் 30,000. ஸோ டோட்டல் இருக்கு 30,000. இதுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ 11%. இப்போ 1/1 1.11 சரி 1/1.11 1 2 3 சரி 1 2 3 30,000 divided by 0 30,000 divided by 81 30,000 divided by 73 21,900 ரூபா. அப்போ 12% வேல்யூ 73,200 ரூபா. இதுக்கு எந்த என்ன செய்யும் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த 73,100 ரூபான்றது வந்து இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டோட இது இல்லையா? இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் வேல்யூவை எல்எஃப்டிஏ ஃபார்ம் தான், அது சிஎஃப்டிஎல் ஃபார்மெட்டு தான். கேஷ் ஃப்ளோ 10 lakh, அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் வந்து நிற்கும். ஏன் அப்படின்னா 1 divided by 1.11 1 2 3 into 10 lakh மைனஸ் 10 lakh போடுவீங்க இல்லையா? சரி, இப்போ எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டிஃப்ரென்ஸ் அவங்கள்ட்ட வந்து நான் வந்து என்ன செய்கிறேன் 3%, சரி 8%, இங்கே 11%. அப்போ டிஃப்ரென்ஸ் 3% எனக்கு லாபம். அந்த லாபத்தை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டின் எதில் போடுவேன்? சப்சிடரி. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூவில் வந்து இந்த 3% லாபம் இல்லைங்கன்னா அந்த 3% லாபம் தான் எனக்கு வந்து என்னது இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரிஸ் பிகாஸ் ஆஃப் லைபிலிட்டி. நீங்கள் வந்து லைபிலிட்டி கேரண்டி கொடுத்துருக்கீங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட் இயரில் என்ன செஞ்சுருக்கீங்க? ஃபினான்ஷியல் கேரண்டி அப்படின்றது 74,000 நீங்கள் போடுவீங்க. யாரும் சன் லிமிடெட் போடும். லாஜிக்கலே தான் கான்செப்ட். சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட்டு தான் அவன் கேட்குறான். மெஷர் அட் ஹையர் ஆஃப் அமௌண்டைஸ்டு அமௌண்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் லாஸ். See, what is the amortized amount? 73,000. அப்போ எவ்வளோ சொல்கிறீங்க? 73,000 வராது, 73,200 வரும் இல்லைங்களா? அப்போ இது நம்ம ரவுண்ட் ஃபிகராக போட்டுக்கலாம், 73,200. நீங்கள் இன்னும் எக்ஸாக்டாக எடுத்தீங்கன்னா இந்த 4 ஃபிகர் போட்டு எடுத்தீங்கன்னா இன்னும் மாறும். ஸோ 73,331 வரும், அல்லது 73,311 வரும். சி, இதுதான் கரெக்ட் இல்லையா? இது -1 போடக்கூடாது தவறு. அப்போ நம்ம எல்ஏடி தான் போடணும். எல்ஏடி லோன் அமோர்டைசேஷன் டேபிள் போட்டிங்கன்னா 73,311க்கு 11%. இப்போ 73,311க்கு 11%, 8,064 ரூபா. அப்போ 8,064 ரீபே 30 யூசி 73,311 ப்ளஸ் 8,064 மைனஸ் 30,000 51,375 51,375 51,375 into 8%, 4,000
சரி 11%. 51,375 இன்ட்டு 11%. 56, 51, 56, 51 மைனஸ் 30,000. 51,375 ப்ளஸ் 56, 51 மைனஸ் 30,000. ஸோ 27,026. இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து 31/12/2000, சரி 31/3/2012, இது 31/3/2013. இது சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, on 31st provide the according to initial and subsequent up to 31st வரைக்கும் சொல்லலாம். இப்போ இனிஷியல் நம்ம கொடுத்தாச்சு, இனிஷியல் ரெகக்னிஷன்ஸ் கொடுத்தாச்சு. என்னது இதான் இனிஷியல் ரெகக்னிஷன் ஃபஸ்ட்டு. அடுத்து சப்சிக்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று மெஷர் அட் ஹையர் ஆஃப் அமௌண்டைஸ்டு அமௌண்ட், க்ளோசிங் அமௌண்டைஸ்டு அமௌண்ட்டு எவ்வளவு? 51,325. எக்ஸ்பெக்டட் லாஸ் 10 லேக்கில் 1%, அப்போ 10,000. எங்கே சொல்கிறோம்? நீங்கள் சொல்கிறான் பாருங்க, லாஸு 1% ப்ராபபிலிட்டி தட் மூணு பை டிஃபால்ட், அதான் லாஸ், எக்ஸ்பெக்டட் லாஸ். அது 3% அடுத்த வருஷத்துக்கு. இப்போ நம்ம 2012 தான் போட்டுக்கிறோம், அதில் தான் நம்ம 11%, அப்போ 10,000. விச்சர் இஸ் ஹையர் 51,375. அப்போ பேலன்ஸ் ஷீட்டு 31/3/2012 போடும்போது இந்த 73,200 நான் கழிக்கணும். 73,311, சாரி எக்ஸாக்டாக எடுத்து சொல்கிறேன். 73,200 தான், பட் அது எக்ஸாக்டாக தான் 73,200. அதுலேருந்து என்ன செய்யுங்க, 51,000 தான் நீங்கள் காமிக்க போகிறீங்க. இடத்துல வந்து 51,325 நீங்கள் காமிக்கணும் லோன் இனிமேல். ஏன்னா 73,311 மைனஸ் 51,375 21,936 கேரண்டி என்ன செய்யுதுன்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபினான்ஷியல் கேரண்டி ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நான் என்ன என்ட்ரி போடுவேன்னா, ஃபினான்ஷியல் கேரண்டி லைபிலிட்டி அக்கௌண்ட் லெட்டர் டு பிஎன் அக்கௌண்ட், இந்த அமௌண்ட் நான் போட மாட்டேன். 21,936 நான் போடுவேன். 21,936. இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துருக்கு, இந்த அமௌண்ட்டை தான் வரும். அதான் இந்த அமௌண்ட் 21,936. இப்போ ஃபஸ்ட் இயருக்கு என்னுடைய லைபிலிட்டி என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அப்போ எங்களுக்கு எவ்வளோ தான் இருக்கும்? இப்போ 51,000 தானே இருக்கும். 51,000க்கு வட்டி போடுறேன். ஸோ அதோட க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது 27,026 இருக்குது. ஆனால் நான் 30,000 தான் கழிப்பேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறாங்க 27,026 தானே க்ளோசிங்கு. சரி, க்ளோசிங் அமௌண்ட் நீங்கள் போடுறேன். சரி, இங்கே இல்லை சார். சரி, அப்போ 31st 3ல் ப்ராஃபிட் லாஸ் எவ்வளவு? 10,000. இந்த எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸு கம்பேரு அமௌண்டைஸ்டு வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ இருக்கும்? 27,026 இருக்கு இல்லைங்க, 27,026. இங்கே 3%. 31st 3ல் வந்து என்ன செய்வீங்க, 3% 30,000. அடுத்தது நீங்கள் எதிர்பார்த்து வச்சது இங்கே 27,026. அப்போ 30,000, அதாவது கேரிங் அமௌண்ட் இங்கே தப்பாக போட்டான், 27,036. அப்போ விச்சவரிஸ் ஹையர்னா 30,000 தான். அப்போ உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னா, 31st 3/2013ல் 51,375 இருந்துச்சு. இதில் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ தான் காமிக்க போகிறீங்க? 30,000 தான் காமிக்க போகிறீங்க. அப்படின்னும் பொழுது 30,000, சரி 51,375 மைனஸ் 30,000, ஸோ 21,375 அப்படின்றது தான் ஃபினான்ஷியல் கேரண்டி. ஸோ குறைய போகுது ஃபினான்ஷியல் கேரண்டி. திருப்பியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபினான்ஷியல் கேரண்டி அக்கௌண்ட் லெட்டர் டு
P&L அக்கௌண்ட் தான். ஸோ P&L அக்கௌண்ட் தான் 21,325. செட்டில்மெண்ட் வந்து 31/3 அன்னைக்கு என்ன இருக்குதுன்னு போது 30,000 ரூபாயான்னு கேட்டால் அப்போ என்ன செய்யணும்? 21,325 ரூபா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க, தப்பு, கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் ஷீட்டோடைய ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபஸ்ட்டு 73,000 இருந்துச்சு. அப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சோடனே லைபிலிட்டி குறைஞ்சிருச்சு, ஏன்னா லைபிலிட்டி தான் இருக்குது. ஸோ அடுத்து 27,000 சில தான் இருக்குது. ஆனால் 27,000 30,000 பார்த்தா 30,000 ரூபா தான். ஸோ 30,000 போட்டோம் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இந்த மட்டும் ரெடியூஸ் ஆகும். இது வந்து ஃபினான்ஷியல் கரெக்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங்க. ஏன் நம்ம எடுத்து போகிறோம்னு லாஜிக். இனிஷியல் ரெக்குயர்மெண்ட் பற்றி தெரியாது. சப்சிக்வெண்ட் நீங்கள் போட்டிங்கனாவே இனிஷியல் நம்ம எப்பவுமே அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எடுத்து பிரசனலில் போட்டோம். ஆனால் சப்சிக்வெண்ட் படி பார்த்தா அமௌண்ட் ஆஃப் க்ளோசிங் அமௌண்டேஷன் அமௌண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் இது விச் எவர் இஸ் ஹையர் தான் நம்ம எடுத்து போன்றது தான் இவ்வளோ தூரம் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். எஸ், தேங்க்ஸ்.